மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வார்த்தை தான் உங்களை அதிகமாக காயப்படுத்தியிருக்கும். உங்களுடைய ராசிக்கு வார்த்தைகள் தான் மிகப்பெரிய ஒரு பலமாகவும் இருக்கும். ஆனால் அதே ஒரு வார்த்தைகள் தான் உங்களின் மிகப்பெரிய ஒரு பலவீனமாகவும் உங்களை மாற்றியும் கொடுத்திருக்கும். உங்களை காயப்படுத்தி இருந்திருக்கும் சில வார்த்தைகள். அது உங்களுக்கு சில இடங்களில் நன்மைகளை தேடி கொடுத்தாலும், சில இடங்களில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில இடங்களில் அது உங்களுக்கு பிரச்சனைகளும் நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் யதார்த்தமாக எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் கோபத்திலோ அல்லது விளையாட்டாகவோ சொன்ன சில வார்த்தைகள் உங்களுக்கு பெரிய ஒரு எதிரிகளாகவே உருவாக்கி கொடுத்திருக்கும். சில மனிதர்களை, அதுவும் உங்களுக்கு நெருக்கமாகவும் மிகவும் பிடித்த மனிதர்களை உங்களுக்கு எதிரியாகவும் மாறியிருப்பாங்க. அன்று நான் என்ன அப்படி பேசினேன், அந்த ஒரு வார்த்தையை சொல்லாமல் மௌனமாக இருந்திருக்கலாமே என்று இன்று வரைக்கும் நீங்கள் நினைத்து வருந்தக்கூடிய தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் பேசிய வார்த்தைகளை மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாகவும் திரித்து உங்களை ஒரு துரோகியை போல காட்டிய போது உங்களின் சொந்த நாக்கை உங்களுக்கு மாறிவிட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவோ ஆரம்பித்திருப்பீங்க. உங்களின் வேகத்தால் சில நல்ல உறவுகளை நீங்கள் இழக்க வேண்டியது இருந்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஏனென்றால் நீங்கள் வேகமாக எதையும் செய்வீங்க. ஆனால் ஒரே ஒரு செயலில் நீங்கள் இறுதி வரைக்கும் இல்லாமல் இருப்பதாலேயே சில முடிவுகளும் சில உறவுகளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்து இருக்கும். உங்களுக்குமே தெரிந்திருக்கும். அந்த ஒரு இழப்பின் வலி இன்று உங்களுடைய நெஞ்சில் ஒரு முள்ளாகவே குத்தி கொண்டேதாங்க இருந்து கொண்டிருக்கும். இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, நடந்தது நடந்துவிட்டது என்று நினைத்து கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? நீங்கள் பொய்யாக காப்பியாக இருந்த தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஒரு காலகட்டத்தில் உங்களின் ஒட்டுமொத்த உலகமும் சரிந்து கிடந்திருக்கும். மனதில் நிம்மதி இல்லாமலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க இருந்திருப்பீங்க. கையில் காசு கூட இருந்திருக்காது. எதிர்காலமே இருட்டாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்திருக்கும். வாழ்க்கையில எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இத்தனை நாட்களும் உங்களுக்கு நிச்சயமாக நடந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் உங்களின் குடும்பத்திற்காகவோ அல்லது உங்களை சுற்றி உள்ளவர்களின் கௌரவத்திற்காகவோ நீங்கள் ஒரு விசேஷத்திலோ அல்லது கூட்டத்திலோ கலந்து கொண்டு போலியாக சந்தோஷப்பட்ட அந்த ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அப்படி சந்தோஷப்பட வேண்டிய தேவைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். உள்ளுக்குள் துக்கம் தொண்டையை அடைத்திருக்கும். அழுகை முட்டி கொண்டு வரவும் செய்திருக்கும். அதை அப்படியே விழுங்கி கொண்டு கேமராவுக்கு முன்னால் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு புன்னகை பெரிய ஒரு கலையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அதை யாராலையுமே அவ்வளவு எளிதாக செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே மனதிற்குள் இருப்பது அனைத்தையும் மறைத்து கொண்டு வெளியில் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ, சந்தோஷமாக இருப்பது போல் எப்படி நடிக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் இருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நான் நன்றாக இருக்கிறேன் என்று நீங்கள் வெளியில் காட்டிக்கொண்டு அந்த ஒவ்வொரு நொடிகளுமே உள்ளுக்குள்ள உங்களுடைய இதயம் சுக்குநூறாக உடைந்து கொண்டிருந்திருக்கும். அந்த போலி சந்தோஷம் உங்களை மற்றவர்களின் பார்வையில் காப்பாற்றி இருந்திருக்கலாம். ஆனால் உங்களை நீங்களே வெறுக்க வைத்த ஒரு கசப்பான தருணமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களின் வாழ்க்கை இதுவரைக்கும் 2 முகங்களாக இருந்திருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருவேறு உலகங்களை ஒரே நேரத்தில் வாழ வேண்டிய சில விஷயங்களும் சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அதையும் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க அல்லது அதை இப்பொழுது வாழ்ந்து கொண்டு கூட இருப்பீங்க. வேறு வழி தெரியாமல் அந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய சில சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனால் அவர்களோ உங்களின் நம்பிக்கையை மிக கேவலமாக தூக்கி எறிந்திருப்பாங்க. உங்களின் நல்ல மனதை பயன்படுத்தி உங்களை பொருளாதார ரீதியாகவோ அல்லது உணர்வு பூர்வமாகவோ ஏமாற்றிவிட்டு அவர்கள் மிக அசால்ட்டாக கடந்து சென்ற போது நான் ஏன் இவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்தேன் என்று உங்களை நீங்களே நொந்து கொண்டும் இருந்தீங்க. அந்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு கொடுத்த வடு என்றும் ஆறாமல் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அது உங்களை புதிய மனிதர்களை நம்புவதற்கே பயப்பட வைத்திருக்கும். ஆனால் இது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஞாபகங்கள் இருக்காது. அது எல்லாமே நடந்து உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத பிரச்சனைகளாக இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக நீங்கள் கூறவும் செய்யுங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். உண்மையா பொய்யா என்பதையும் கூறுங்கள். நான் பொய்யாக கூறியிருந்தால் மன்னித்து விடுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே தாங்க நடக்க ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே,
நான் என்ன காரியத்தை தொடங்கினாலும் தடைப்படுகிறதே, எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே லேட்டாகவே நடக்கிறது என்று நீங்கள் சலித்து கொண்டாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவடைய ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் நினைக்காத சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். சகித்து கொண்டு வாழ்க்கையை எந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டு போனோமோ அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போன நாட்களும் வாழ்க்கைக்குள்ள இருக்க செய்யும். இல்லை என்று யாராலையுமே கூறவே முடியாதுங்க. உங்களின் பிரபஞ்சமும் கோச்சார கிரகங்களும் இப்போது உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தொட்ட காரியங்கள் அனைத்தும் துரிதமாக நடந்து கொண்டே தாங்க இருக்கும். திருமண தடைகள், வேலைவாய்ப்பு தடைகள், கடன் தொல்லைகள் என உங்களை முடக்கி வைத்திருந்த அத்தனை சங்கிலிகளும் இப்பொழுது உடைய போகிறது. அது நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவான தைரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அந்த ஒரு தைரியத்தினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்கும். கிரகங்களின் இந்த ஆதரவை பயன்படுத்தி நீங்கள் தள்ளி போட்ட முக்கியமான முடிவுகளை இப்போது தைரியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வெற்றி உங்களை தேடி வந்துவிடும். வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் முடிவு செய்யக்கூடிய நாட்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களின் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் உருவாகத்தான் செய்யும். நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருப்பது வேறு ஒன்றாக இருக்கும். யாரையெல்லாம் நீங்கள் நல்லவர்கள் என்று நினைத்தீர்களோ அவர்களெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமாக மாறிவிட்டார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எதிலும் பற்றற்ற தன்மையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். செயல்பாடுகளில் அனுபவ அறிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அது உங்களுடைய தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது வேலை விஷயங்களாக இருக்கட்டும், அதில் உங்களுக்குன்னு சில விஷயங்களானது தோன்றி அதில் அனுபவத்தினால் நீங்கள் சில முடிவுகளை எடுப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுக்கும். சிந்தனையின் போக்கில் புதுமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். கடினமான வேலைகளையும் எளிமையாக நீங்க செய்து முடிப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் வாழ்க்கைக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். நாவல் சார்ந்த செயல்பாடுகளில் விருப்பங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்க தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள ஒரு தெளிவானது பிறக்க ஆரம்பிக்கும். கடந்த சில மாதங்களாகவே உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அது பண பற்றாக்குறையாகத்தான் முக்கியமாக இருந்திருக்கும். அந்த பண பற்றாக்குறை இதுவரைக்கும் தீராமல் மனதிற்குள் கஷ்டங்களையும், ஒரு கடன் பிரச்சனை போனால் மற்றொரு கடன் பிரச்சனையானது ஏற்படும். எப்படியாவது ஏதாவது ஒரு செலவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால பணத்தினால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். அதை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இப்போது உங்களுடைய குடும்பத்தில் இருந்து காது குளிரக்கூடியபடியான சில நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தடைய ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுப காரியங்களாக இருக்கலாம் அல்லது நீண்ட நாட்கள் நீங்கள் காத்திருந்த ஒரு விஷயமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது எல்லாமே நடந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்களில் தேடி வர வைக்கும். இந்த நல்ல செய்தி ஒட்டுமொத்த குடும்பத்தின் சூழலையே மாற்றவும் செய்யும். எல்லோர் முகத்திலும் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமையானது பலப்படும். உங்களின் மனப்பாரமும் முற்றிலும் இறங்கிவிடும். வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில விஷயங்கள் நடக்கிறதா இல்லையா என்பதை போக போக நீங்க தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதை நீங்க கேளுங்கள், அதற்கும் நான் பதிலை கொடுக்கிறேன். நீங்க செய்து முடிப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் வாழ்க்கைக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். நாவல் சார்ந்த செயல்பாடுகளில் விருப்பங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்க தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள ஒரு தெளிவானது பிறக்க ஆரம்பிக்கும். கடந்த சில மாதங்களாகவே உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அது பண பற்றாக்குறையாகத்தான் முக்கியமாக இருந்திருக்கும். அந்த பண பற்றாக்குறை இதுவரைக்கும் தீராமல் மனதிற்குள் கஷ்டங்களையும், ஒரு கடன் பிரச்சனை போனால் மற்றொரு கடன் பிரச்சனையானது ஏற்படும். எப்படியாவது ஏதாவது ஒரு செலவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால பணத்தினால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். அதை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இப்போது உங்களுடைய குடும்பத்தில் இருந்து
காது குளிரக்கூடியபடியான சில நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தடைய ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுப காரியங்களாக இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்கள் நீங்கள் காத்திருந்த ஒரு விஷயமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது எல்லாமே நடந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்களில் தேடி தேடி வர வைக்கும். இந்த நல்ல செய்தி ஒட்டுமொத்த குடும்பத்தின் சூழலையே மாற்றவும் செய்யும். எல்லோர் முகத்திலும் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமையானது பலப்படும். உங்களின் மனப்பாரமும் முற்றிலும் இறங்கிவிடும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில விஷயங்கள் நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை போக போக நீங்க